ஃப்ரம் லாங் டைம். நிறைய பேர் ஒரு கான்செப்டோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது நல்லவங்களாகவும், பக்தி உள்ளவங்களாகவும் வாழ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காரியத்த நம்ம கேள்விப்படும் பொழுது, நம்ம அத பார்த்து, யோசிச்சு, இது நன்மையா இருக்குமா? தீமையா இருக்குமா? இல்ல இத எப்படி செயல்படுத்துறது? அப்படிங்கிறதுக்கும், தேவன் ஒரு காரியத்த பார்த்து, யோசிச்சு, தீர்மானம் பண்ணி செயல்படுத்துறதுக்கும் எப்பவுமே ஒரு பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. சில நேரங்கள்ல நாம பக்தி உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் இப்படிதான் யோசிப்பாரு. தேவன் இதை ஏற்றுக்கொள்ளுவாரு அப்படின்னு சொல்லி நாமளாவே சில காரியங்களை நம்ம செய்வோம். அது ஆராதனையாகட்டும், இல்ல நம்மளோட வாழ்க்கையில நம்ம எடுக்கிறதான தீர்மானங்களாகட்டும். ஆனா சில நேரங்கள்ல நம்ம அப்படி யோசிச்சு செயல்பட்டு தோல்விகளை கூட நம்ம சந்தித்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தேவன் நமக்கு காண்பித்திருக்கிற வழி எப்பவுமே ரியல் ஆகும், ட்ரூ ஆகும், எவர்லாஸ்டிங் இருக்கும். அதாவது உண்மையாகும், சத்தியமாகவும், நித்தியமாகவும் இருக்கும். இதை எப்படி நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, வேதம் நமக்கு அநேக போதனைகளை கொடுத்திருக்கிறது. இந்த போதனைகளை நம்ம வாசிச்சு, நம்ம கேட்டு, நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய வசனம் நமக்கு நன்மை எது, தீமை எது, தேவனுடைய சித்தம் எது, உண்மையாகவே அவர் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கிறாரு, எப்படி தீர்மானம் பண்ணுகிறாரு, இல்ல எப்படி செயல்படுவாரு அப்படிங்கிற காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். சோ கர்த்தருடைய வார்த்தை நம்மள அந்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலுக்கு நேரா நம்மள எக்யூப் பண்ணும். உதாரணத்துக்கு யோசி, மரியாள் கர்ப்பவதியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிய வரும்பொழுது, அவர் ஒரு நல்ல மனுஷனா இருந்ததுனால அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, நம்ம நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டதுனால அவரு அவர்ல பப்ளிக்கா டிஸ்கிரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பிரைவேட்டா அந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருந்தாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து நல்லவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால அவர் வந்து அந்த தீர்மானத்தை எடுக்கிறாரு. ஆனா அதை தாண்டி அவரோட பார்வையில இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு யோசிச்ச காரியங்களுக்கு மேலாக தேவனுடைய திட்டம் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தது. சோ அந்த திட்டத்தை அறிந்து கொள்றதுக்கு அவர் வந்து ஒரு ஸ்பேஸ கொடுத்திருந்தார். சோ அதனாலதான் தேவன் அவரோட வாழ்க்கையில செயல்பட்டு அவர் நன்மை தீமை அப்படிங்கறத தாண்டி தேவனுடைய உண்மையான சித்தத்தை, பரிபூர்ணமான சித்தத்தை அவர் புரிந்து கொண்டு அவரோட லைஃப்ல தேவனுக்கு பிரியமாகவும் பக்தி உள்ளவங்களும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சாங்க. சோ இந்த நாளிலும் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். பக்தியா இருக்கணும், கடவுளுக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆனா நம்மளுடைய பார்வையில இல்ல, தேவனுடைய பார்வையில இருந்து. சோ தேவனுடைய பார்வையில இருந்து நம்ம நன்மை தீமைய செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம தேவனுடைய வார்த்தையினால நம்ம எக்யூப் ஆய் இருக்கணும். சோ கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நம்ம நல்லவங்களாகவும் பக்தி உள்ளவங்களாகவும் வாழும் பொழுது அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். God bless you.